மூடன் சம்பிரதாயத்துக்கு விரோதமாக வேறு அபிப்பிராயம் சொல்லுகின்றவனை ஆச்சாரியார் மூர்க்கன் என்றே சொல்லுகின்றார். அவர் கருணாலயமாக இருந்தவர். அவரே இப்படி கடுமையாக சொல்கிறார் என்றால் பரம சத்தியம் என்பது அவருக்கு தெரிந்த ஒன்றை எப்படி சொல்லாமல் இருக்க முடியும்? ஜனங்களின் நல்லதற்காக அவர்களை நல்ல வழியில் கொண்டு வர வேண்டும் என்கின்ற கருணையினாலேயே சம்பிரதாயத்தை ஒட்டியே போங்கள், சொந்த முடிவு பண்ணிக்கொண்டு வீணாக போகாதீர்கள் என்பதை கண்டிப்பான வார்த்தையை போட்டு உபதேசிக்கின்றார். அழகான ஒரு பெரிய மரபு வழி வழியாக வந்திருக்கும் பொழுது அதை விட்டுவிட்டு பிடிவாதமாக தன்னையே வீண் பண்ணி கொள்ளுகிறவன் மூர்க்கன்தான் என்று சொல்லுகின்றார். சம்பிரதாயத்தில் வராத அர்த்தத்தை சாஸ்திரங்களில் புகுத்தி சொல்லுகின்றவனை ஆச்சாரியார் ஆத்மஹா, அதாவது தன்னையே கொலை பண்ணி கொள்ளுகின்ற மூடனாக இருந்தாலும் வாயை மூடிக்கொண்டிருக்காமல் ஊருக்கு உபதேசம் பண்ணி மற்றவர்களையும் குழப்புகின்றவன் என்றெல்லாம் பலமாகவே கண்டித்து கீதா பாஷ்யத்தில் சொல்லி இருக்கின்றார். சம்பிரதாயமாக வந்த ஒரு குரு பரம்பரை என்றால் அவருக்கு அதில் சொல்லிவிட முடியாத மரியாதை. மூலத்திற்கு அதிகமாக பாஷ்யத்தில் ரொம்பவும் அபூர்வமாக ஒரு டாப்பிக்கை அவர் உபதேசிக்கின்றார். தசோபனிஷத் என்று 10 ஈசாவாஸ்யத்தில் ஆரம்பித்து பிருகதாரண்யத்தில் முடிவாக அவர் தேர்ந்தெடுத்து பாஷ்யம் செய்திருக்கின்றார். மேலும் பல உபனிஷத்துகளுக்கும் அவர் செய்திருந்தாலும் இந்த 10 தான் பிரசித்தமாக சொல்வது. அவற்றில் ஆரம்பமும் முடிவுமான 2 உபனிஷத்துகளும் சுக்ல யஜுர் வேதத்தை சேர்ந்தவை. அந்த அத்தியந்த உபனிஷத்தில் அந்த பாகத்திற்கு ஆச்சாரியார் ரிஷிகளுக்கெல்லாம் லிஸ்டை கொடுத்து பெரும்பாலும் அம்மா பேரில் ஒவ்வொரு ரிஷியையும் குறிப்பிடுவதாக முடிக்கும் இடத்தில் அதை மாற்றி புருஷ ரிஷிகள் கிரமத்தில் பிள்ளை, அப்பா, தாத்தா, அவருக்கு அப்பா என்று மூதாதையர்களாக சொல்லிக்கொண்டே போய் பிரஜாபதி பிரம்மன் என்று முடித்திருக்கின்றார். அந்த பிரம்மனுக்கு நமஸ்காரம் என்று நமஸ்கார வார்த்தையோடு உபனிஷத் பூர்த்தியாகிறது. இங்கு பிரம்மம் என்று இருப்பதற்கு பிரம்மா என்கின்ற சுவாமி என்றும் சப்த பிரம்மமாகிய வேதம் என்றும் அர்த்தம் எடுத்துக்கொள்ளலாம். ஆதி குருவுக்கு மட்டும் நமஸ்காரம் பண்ண சொல்லி உபதேசத்தை முடித்து விடுவதா? அந்த ஆதியிலிருந்து வந்திருக்கின்ற தொடர் சங்கிலியான குரு பரம்பரை முழுவதற்குமே இந்த பூர்த்தி ஸ்தானத்தில் சேர்த்து ஒரு ஆம்னிபஸ் நமஸ்காரம் பண்ணினால்தானே நம்முடைய ஹிருதயத்திற்கு நிறைவு ஏற்படும். சத் சம்பிரதாயத்திற்கு கௌரவம் என்று அவர் அதை சொல்லி இருக்கின்றார். அதனால் பாஷ்யத்தின் அந்திய வாசகமாக பிரம்மனே நமக என்று மூலத்தில் முடிவாக உள்ளதை சொன்னதற்கு பின்பு நம தத் அனுவர்த்திப்போ குருப்பிய என்று சேர்த்து விட்டார். இதற்கு குரு பரம்பரைக்கு நமஸ்காரம் என்று அர்த்தம். தைத்திரிய பாஷை ஆரம்பத்தில் மங்கள ஸ்லோகத்தில் ஆச்சாரியார் தமக்கு முந்தைய உபனிஷத்துக்களை வியாக்கியானம் பண்ணி கொண்டு வந்திருக்கின்ற அத்தனை பூர்வகால குருக்களுக்கும் நமஸ்காரம் செய்கின்றார். நித்தியம் நமஸ்கரிக்கின்றேன் என்கின்றார். வாக்கியம் என்கின்ற மீமாச சாஸ்திரம், பிரமாணம் என்கின்ற நியாய சாஸ்திரம் ஆகியவற்றின் அடிப்படையில் அவர்கள் உபனிஷத்துக்களுக்கு அர்த்தம் பண்ணினார்கள் என்று அவருடைய வித்தியை ரொம்பவும் ஸ்லாகித்து சொல்லுகிறார். நாம் எல்லோருமே பிரம்ம வித்யா குரு பரம்பரை வர்த்தமாக சொல்லக்கூடிய நித்தியம் சொல்ல வேண்டிய ஸ்லோகம் அது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.